Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், காவிரி மேலாண்மை ஆணையம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறாங்க? காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்ட நிலையில் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். இந்த கூட்டம் தொடங்கிய ஒரு சில நேரத்திலே நிறைவடைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்திற்கு 2.5 TMC தண்ணீரை திறக்க கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு இருக்கிறது. தமிழகத்திற்கு 2.5 TMC தண்ணீரை கர்நாடகா திறக்க வேண்டும். அடுத்த கூட்டம் என்பது ஜூன் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே இருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனையடுத்து இந்த கூட்டமானது நிறைவடைந்திருக்கிறது. மேலும் இன்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேகதாது அணை திட்டம் தொடர்பாக விவாதிக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இன்றைய கூட்டத்தினுடைய சாராம்சத்தை பொறுத்தவரை காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கர்நாடகா 2.5 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும். அடுத்த கூட்டம் ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உத்தரவுக்கு பிறகு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தங்களது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அணைகளில் நீர் இல்லாததால் தண்ணீர் திறக்க முடியாது என்ற ஒரு வாதத்தை கர்நாடகா முன்வைத்திருந்தாலும் கூட அதனை ஏற்காத காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழகத்திற்கு தேவையான அந்த 2.5 TMC தண்ணீரை திறந்து விடுமாறு கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.